லவ்வர் ஸ்பெஷல் கரெக்டா மொத்தமா தான் சொல்றது. ஆனா உண்மையை சொல்லி ஆகணும்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு ஹீரோ அதே தப்பு தான் நடக்குது. ஹீரோ காட்டி வந்து இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் பிடிக்கிறாரு. சேம் ஒரு சிகரெட் பீடி பிடிப்பாரு, ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, அந்த விஷயம் ரொம்ப போக வேணாம். அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அவர் பாட்டு குடிச்சிட்டே இருப்பாரு, ப்ராமிஸ் பண்ணுவாரு, குடிச்சிட்டே இருப்பாரு. சரி, நிஜத்தை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இந்த சீனை மறுபடியும் சொல்றீங்க? மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்புறம் ஹீரோயின் உயிரை கொடுக்குற லவ் தான். காலேஜ்ல மிமிக்ரில ஃபேமஸ் ஆவார் இவரு. அதை வச்சுதான் ஒரு பார்வை வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசணும் பழகிறோம். ஏதோ ஒரு துறையில அவரு சாதிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போகும். அதுக்கு பல தடைகள் வரும். அந்த தடைகளை உடைக்காம மறுபடியும் அந்த கேரக்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதோ உனக்கு ஒரு பயத்துக்கு வந்துட்டு தான் செஞ்ச தப்புதான் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது. ஆனா செய்வாரு. நிஜத்துல அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்லி சினிமால அதை காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சினிமான்றது வேற விஷயங்களை சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர் தப்பான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு சோகம். நாம சந்தோஷமா ரிலாக்ஸ் ஆகுதானே படத்துக்கே போறோம். கொஞ்சம் சோகம், ரொம்ப சோகம் தான், மனசு கஷ்டமா இருக்குல்ல. அது அப்புறம் டூர் போவாங்க ஒரு இடத்துக்கு, அங்க நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே பார்க்க ரொம்ப போரா இருக்கு. அதுல எதுவும் புதுமை இல்ல. பேசுற வசனங்கள் தான் ரிப்பீட் தான். ரிப்பீட் ஆடியன்ஸ் வேணும், ரிப்பீட் வசனங்கள் வேணாம் எங்களுக்கு. கொஞ்சம் யோசிங்க, அடுத்து நல்ல படமா கொடுங்க. அப்புறம் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நல்லா இருக்கும் பார்த்தா அதுலயும் ஒன்றும் பெருசா பண்ணல. கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம்னு தோணுது. ஏன்னா பாட்டு ரொம்ப முக்கியம் இப்பெல்லாம் படத்துக்கு. அட்லீஸ்ட் பாட்டு சூப்பரா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லணும்ல. இப்படி வேணும், அதுவும் இல்ல. நகைச்சுவை காட்சியெல்லாம் ஒன்றும் ரொம்ப புதுசா ஏதோ பண்ண யோசிச்சு ஒன்னும் சரியா பண்ணல. காமெடி காமெடி ரொம்ப இல்ல, அது இல்ல, காமெடி இல்ல. சின்ன சின்ன ஒரு கவுண்ட் தான், அதுவும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதனால ஹீரோ மணிகண்டன் எப்படி நடிச்சிருக்காரு? அதுதான் சொல்ல வரேன். குட் நைட் படத்துல நல்ல பேர் எடுத்து யதார்த்தமா நடிச்ச ஹீரோ இந்த படத்துல ஏன் அப்படி நடிச்சாருன்னு தான் எங்களுக்கு கேள்வி. ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சார் உங்ககிட்ட. ஏன்னா ஒரு போட்டி இருக்கு இல்லையா, பிரம்மாண்ட படங்கள் அந்த மாதிரி ஒரு போது உங்க படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்று குட் நைட்டு. அது அடுத்த படம் நீங்க கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு கரெக்டா கொடுத்துருக்கலாம்னு எங்களுக்கு ஆசை. இப்ப நாங்க மறுபடியும் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றோம், எதிர்பார்க்கிறோம். அடுத்த படம் இன்னும் சூப்பரா கொடுங்க, நல்ல படமா கொடுங்க. நாங்க கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே ஆதரிப்பாங்க. இதுதான் நிஜம், நம்புறேன். படத்துல ஸ்டண்ட் இருக்காச்சு? இல்ல இல்ல, ஸ்டண்ட் இல்ல, ஃபைட் சீனே இல்ல. கேமரா எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் குறை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பக்காவா இருக்கு. படத்துல ஹீரோயின் சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே அவங்களுக்கு ஏத்த விஷயம். அதான் தைரியமா சொல்லுவாங்களே, முற்போக்கு சிந்தனைன்ற மாதிரி இந்த படத்துல மது அருந்துதல், புகைப்பிடிப்பது அதுலதான் வெயிட்டா பண்ணிருக்காங்க. அது இப்படிதான் இருக்கான்னு சொல்ல வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பயம் வந்துடும் உண்மையிலே. அது ரொம்ப சொல்ல வேணாம்னு என்னுடைய கருத்து. இதுதான்டா, இது காட்டினா தப்பு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வேணாமே. எதுக்கு கெட்டதையே காட்டுங்க, நல்லதா காட்டுங்களேன். சினிமான்றது அதுதானே. சும்மா அதே ஏற்கனவே பார்த்தாச்சு, நிறைய படத்துல பார்த்தாச்சு ஹைடெக் லெவல்ல. அதனால கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கதைக்கு ஏத்த மாதிரி கதையோட்டமா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு ட்ரை பண்றது, தோத்துறது, மறுபடியும் ட்ரிங்க்ஸ், இதேதான் அப்படியே போயிட்டு இருக்கு. வேற ஒரு சீன் இல்ல படத்துல. அந்த ஒரு வருஷத்துக்கு தான் அப்படி பேசுறேன். அடுத்த படம் ரொம்ப நல்லா எதிர்பார்க்கிறேன். ரிச்சா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பட் கதை இல்ல, அதான்